நிகழும் வைகாசி மாதம் 4ஆம் நாள் மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராகுகேது பயிற்சி நடக்கிறது. மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும், கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்மராசிக்கும் வருகிறார்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு தாங்கள் செய்யக்கூடிய சொந்த தொழில் எவ்வாறு இருக்கும் அடுத்த 1.5 வருடத்திற்கு? ராகு கேது ஜென்மத்தில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்த 1.5 வருடத்திற்கு தாங்கள் செய்யக்கூடிய தொழில் எவ்வாறு இருக்கும்? சொந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு சிம்மராசியை பொறுத்தவரையில் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சொல்லப்போனால் சுக்கிரனாக வருகிறார். 3ஆம் அதிபதி சுக்கிரன், 8ஆம் இடத்தில் உச்சம், 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி, ஜென்மத்தில் கேது. முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும், உடல் நலனை பார்த்து கொள்ள வேண்டும். உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக தீர்வு காண வேண்டும். அது ஒரு புறம் இருந்தால் கூட தாங்கள் செய்யக்கூடிய சொந்த தொழில் எவ்வாறு இருக்கும், எவ்வாறு பிரசித்தமாகும் என்பதை காண வேண்டும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 10ஆம் அதிபதி சுக்கிரன் ஆகிறார். சுக்கிரன் சம்பந்தப்படக்கூடிய தொழில் என்னவென்று கேட்டீர்களானால் டெக்ஸ்டைல்ஸு, மேட்ரிமோனி, வெட்டிங் பிளானர்ஸ் அல்லது பையிங் அண்ட் செல்லிங் ட்ரேடிங் செய்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடிங் அல்லது ஹோம் அப்ளையன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஹோல்சேல் டீலர்ஸு, கமிஷன் ஏஜென்சி செய்கிறவங்க, இது போன்ற தொழிலில் இருப்பவர்கள் 10ஆம் அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர்கள் இந்த தொழிலை தான் செய்வார்கள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு சரியாக 8ஆம் இடத்தில் உச்சம், 8ஆம் இடத்தில் சனியுடன் சேர்க்கை, அதே 7ஆம் இடத்தில் ராகு, ஜென்மராசியை பார்க்கிறார், ஜென்மத்தில் கேது. திடீர் தனப்பிராப்தி ஏற்படும். தொழில் துறையில் சட்டென்று மாறுதல்கள் வரும், மாற்றங்கள் வரும். ஒன்று இடமாற்றம் வரலாம், அல்லது தொழிலை மேன்மைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், அல்லது தொழிலை வேறு ஏதாவது தொழில் இதனோடு சேர்த்து செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம். சில பேர் தனியாக தொழில் செய்து கொண்டிருப்பார்கள், சில பேர் கூட்டு தொழிலில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வருகிறேன் என்று சொல்வார்கள். ஒருவேளை பார்ட்னர்ஷிப் தொழில் ஏதாவது சேர்த்து செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம். இது போன்ற தொழிலில் அவ்வப்போது மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அடுத்த 1.5 வருடத்திற்குள். ஆனால் கண்டிப்பாக அது நல்ல மாற்றங்களாகத்தான் இருக்கும், முன்னேற்றத்துக்கு உண்டான மாற்றங்களாக இருக்கும். ஆக மொத்தத்தில் டெக்ஸ்டைல்ஸு, வெட்டிங் பிளானர்ஸ், மேட்ரிமோனி நடத்துகிறவங்க, பையிங் செல்லிங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடிங், மொபைல்ஸ் ஷாப் ட்ரேடிங், இது போன்ற ஹோல்சேல் டீலர்ஸ் அனைவரும் பெரிய அளவில் லாபத்தை காண்பார்கள் அடுத்த 1.5 வருடத்திற்கு.